அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவானது அதாவது தடம் பதிப்போம் அந்த பேட்சுக்கு உண்டான லைவ் டெஸ்ட்டு 2வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம், இது 2வது வீடியோ பதிவு. சரிங்களா? ஒரு 30 கொஸ்டின் யூனிட் 1 சம்மந்தமாக இருக்கிற இந்த 5 டாபிக், அதாவது இணை எழுத்து, சுற்று எழுத்து, வினா எழுத்து, ஒருமைப்பன்மை, வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்று, வினையச்சம், இந்த 5 டாப்பிக்கிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 30க்கு 30 எடுக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு கொஸ்டினாக சொல்கிறேன். கொஸ்டின் மட்டும் இல்லை, அந்த கொஸ்டினுக்கு உண்டான விளக்கத்தையும் நான் ஒரு எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பிக்சராகவும் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இது உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வந்தவள் அப்படின்ட்டு ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க. இதில் மறைந்துள்ள எச்ச வினையையும் அதன் வகையையும் கண்டறிக அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்சர் வரும் கெஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வந்தவள் அப்படிங்கிற சொல்லில் மறைந்துள்ள எச்ச வினை அதன் வகை. ஓகே, அதாவது வந்தவள் அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேட்குற கொஸ்டின் என்ன, எச்ச வினைன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எச்ச வினைனா என்னது? ஒன்று பெயரெச்சமாக இருக்கணும், இல்லை வினையச்சமாக இருக்கணும். அதில் வகையை கேட்குறாங்க. அப்போ வந்தவள் அப்படிங்கிறத நம்ம பிரித்தோம்னா, இப்போ பாருங்கள், வந்தவள் அப்படின்னா வந்த ப்ளஸ் அதாவது கூட்டல் அவள் அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இது சேர்ந்தால் தான் வினையாளன் பெயர். இப்போ வந்தனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆள முடியுது, அதனால் பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்த அவள் அப்படிங்கும்போது என்ன சொல்லுது? அதாவது இறந்த காலத்தை காட்டுது. இறந்த காலத்தை காட்டினா என்ன சொல்லுவோம்? அதாவது முக்காலத்தையும் காட்டினா என்ன சொல்லுவோம்? தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பு பெயரெச்சம் தான் காலத்தை காட்டாது அப்படின்ட்டு. அப்போ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். வந்தவளை பிரித்தா வந்த ப்ளஸ் அவள். இதில் வந்த அப்படிங்கிறது ஆவிகிரி முடிகிறதுனால இது என்ன நம்ம சொல்லுவோம்? பெயரெச்சம்னு சொல்லுவோம். இது இறந்த காலத்தை காட்டுறதுனால எதனால் என்ன சொல்லுவோம்? தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? வந்த அப்படிங்கிறது இதில் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? சரி, ரைட். 2வது கொஸ்டின் போகலாங்களா? இது உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவும் கொண்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? பிடிஎஃபாக இருக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தம் பெயரெச்சம், வினையச்சம்லாம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்குவோம். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் காலத்தை காட்டுமா காட்டாதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிநிலை பெயரெச்சம் காலத்தை காட்டும், குறிப்பு பெயரெச்சம் காலத்தை காட்டாது. அப்போ அந்த எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, 2வது கொஸ்டின். ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நான் ஒன்றா சொல்கிறேன். குறிப்பு பெயரெச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும். கரெக்டு தான். குறிப்பு பெயரெச்சங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நல்ல மாணவன், கெட்ட பையன் அப்படின்னா அவன் இப்போ நல்ல பையனா, நேற்று நல்ல பையனா, நாளைக்கு நல்ல பையனா அப்படிங்கிற காலத்தெல்லாம் வெளிப்படையாக காட்டாது. ஆனால் நல்ல கெட்ட அப்படிங்கிற ஒரு பண்பை வெளிப்படையாக காட்டும். அப்போ குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கும்போது அந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது கரெக்டு தான். தெரிநிலை பெயரெச்சம் என்ன சொல்கிறாங்க? காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக உணர்த்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்தவன் அப்படின்னா இப்போ வந்தவன் நம்ம சொல்லலாம். வந்தவள் அப்படின்னா ஆல்ரெடி வந்தவள் நேற்று அப்படின்ட்டு. அப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டும் அப்படிங்கிறது என்ன? தெரிநிலை பெயரெச்சம். இதுவும் சரிதான். எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ நமக்கு உடன்பாடு எதிர்மறை அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது வந்தான் அப்படின்னா உடன்பாடு, வரல அப்படின்னா அது எதிர்மறை. வரல அப்படிங்கிற அந்த கடைசியில் ஒரு சில இடத்துல ஓடாது அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இந்த தூ வந்தது அப்படின்னா அதுதான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த 3 கூற்று கரெக்டு தானே? எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உடன்பாடில் என்ன சொல்லுவோம்? ஓடும் அப்படின்னு சொல்லுவோம். இதையே எதிர்மறையாக சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓடாது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓகே, இது உடன்பாடு, இது எதிர்மறை. அதாவது உடன்பாடு பெயரெச்சம், இது எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? இப்போ ஓடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தூவை எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். புரியுதுங்களா? ஓகே, அப்போ 3 கூற்றுமே சரி அப்படிங்கிறது எதில் இருக்குது? ஆப்ஷன் டி தான். இதை ஒரு பிக்சராக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நல்ல அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சம். அதான் நல்ல கெட்ட அப்படிங்கிறது குறிப்பாக சொல்கிறதுனால அதை என்ன சொல்லுவோம்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ படித்த மாணவன் அப்படின்னா ஆல்ரெடி படித்த மாணவன் அப்படின்னு அர்த்தம். படிக்கும் மாணவன்னா இனிமேல் படிக்கும் மாணவன் அர்த்தம். படிக்கின்ற மாணவன் அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவன் அர்த்தம். அப்போ காலத்தை வெளிப்படையாக உணர்த்தனால என்ன சொல்லுவோம்? திருநிலை பெயரெச்சம் அப்படிம்போம். செல்லா காசு, இப்போ செல்லும் செல்லாது அதான் உடன்பாடு எதிர்மறைன்னு சொல்லுவோம். காசு செல்லும் அப்படிங்கிறது உடன்பாடு. செல்லாது அதாவது தூளை முடிஞ்சிருக்கணும். தூளை முடிஞ்சிருந்ததுன்னா அது எதிர்மறை. எதிராக வந்து ஒரு சொல்கிறது. இதே வந்து இந்த தூவ முடியாமல் செல்லா அப்படின்னு கெட்டு போச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அப்போ சில வார்த்தைகளுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? உடன்பாடு எதிர்மறை தெரிஞ்சால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. 3வது கொஸ்டின் பொறுத்துக்கு அடிப்படையில் ஒரு கொஸ்டின். இந்த பக்கம் வந்து சொற்கள் இருக்குது, இந்த பக்கம் அதனுடைய இலக்கண குறிப்பு இருக்குது. எதுக்கு எது கரெக்டாக வரும் கெஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே. இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு முதல்ல தெரிஞ்ச ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ கரியன் வந்தான்னா என்ன? கருமையாக அதாவது கருப்பாக இருக்கிறவன் வந்தான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அதை என்ன சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக? குறிப்பு வினைமுற்று அப்படிம்போம். கரெக்டுங்களா? வினைமுற்றோட முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்து எதுக்கு ஒன்றும் 2வதுக்கு வரும். பிக்கு வந்து 4 வரும். அப்போ பி ஆப்ஷனில் 4 எது எதில் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு மீதியை வந்து தூக்கிடலாம். அப்படி தானே? அப்போ பி 4 அப்படிங்கும்போது அப்போ இப்போ ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஓடா குதிரை, ஓடா குதிரையில் தா வரல, கெட்டு போச்சு. அப்போ இது என்ன சொல்லுவோம்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு 3, 2வதுக்கு 4. கரெக்டுங்களா? நல்ல பையன் கெட்ட பையன் அப்படின்ட்டு பெயரெச்சம் தான். அதில் என்ன பெயரெச்சம்? குறிப்பாக சொல்கிறாங்க. அதனால் என்னது வரும்? குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு வரும். அப்போ 3, 4, 1 வந்துருச்சு. மீதி என்ன? 2 தான் இருக்குது. அப்போ ஓடாத குதிரை அப்படிங்கும்போது தா வந்து இருக்குது. ஓடும் ஓடாத உடன்பாடு எதிர்மறை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது எதிர்மறை பெயரெச்சம் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3, 4, 1, 2 அப்படிங்கிற ஆப்ஷன் எதில் இருக்குது? ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? இது பாருங்கள், இந்த குதிரை படத்தோட பிக்சர் கொண்டு வந்திருக்கேன். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓடா குதிரையில் வந்து தா அப்படிங்கிற கெட்டதுனால தான் அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்ட்டு. கரியன் அப்படின்னா கருமை நிறமுடையவன், அதாவது அந்த பண்பை சொல்லி வர்றதுனால இது குறிப்பு வினைமுற்று. நல்ல பையன் காலம் காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்துவதால் இது குறிப்பு பெயரெச்சம். ஏன் பெயரெச்சங்கிறோம்? பெயரெச்சொல்லோட முடியுது. ஓகேங்களா? அதனால் ஓடாத குதிரை அப்படிங்கும்போது தா விகுதி மறையாமல் வந்ததால் இது எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? சரி, ரைட். 4வது கொஸ்டின் போகலாங்களா? அதே அடிப்படையில் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அகராதி தராத பொருள் அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் பயின்று வந்துள்ள எச்சத்தின் வகையாது அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன எச்சம்? இது டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சொன்னோம்ல, தரும் தராது, அவ்வளோதானே. அகராதி தரும் பொருள் வந்தால் அது உடன்பாடு, அகராதி தராத பொருள் வந்தால் அது எதிர்மறை. பெயர் சொல்லோடு முடியறதுனால எதிர்மறை பெயரெச்சம், அவ்வளோதான். இதே தரா பொருள், அகராதி தரா அந்த தூ இல்லாமல் வந்தால் தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இது உங்களுக்கு அந்த பிக்சராக வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அது பிடிஎஃபாக கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது செய்கின்ற, செய்யும், செய்த இந்த 3 சொற்களை கொடுத்துட்டு ஆகிய பெயரெச்சங்களின் சரியான காலவரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும்? இந்த சொற்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெயர் சொல்ல வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ செய்கின்ற மாணவன் அப்படின்னா என்னது? நிகழ்காலம். நிகழ்காலம் வரணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஆப்ஷன் சியையும் ஆப்ஷன் ஏவையும் தூக்கிடலாம். செய்யும் அப்படின்னா என்ன? செய்யும் மாணவன்னா என்ன? எதிர்காலத்தை காட்டும். கரெக்டுங்களா? அப்படிங்கும்போது எதிர்காலம் வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் பி தான். இருந்தாலும் செய்த மாணவன் அப்படின்னா ஆல்ரெடி செஞ்ச மாணவன் அப்படின்னா இறந்த காலத்தை காட்டும். அப்போ நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த அந்த உருபு, நிகழ்கால உருபு, எதிர்கால உருபு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து கிறு, கின்று, ஆணின்று வந்தால் அது நிகழ்காலம். எதிர்காலம் வந்தால் என்ன வரும்? இப்பு, இவ்வு, உம்மு இதெல்லாம் வந்தால் எதிர்காலம். இறந்த காலத்துக்கு வந்து இந்த 4 எழுத்து இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த 4 எழுத்து வந்து இடையில வரணும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? இறந்த கால பெயரெச்சத்துக்கு உண்டான இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
சரி, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? இது வந்து சுட்டு வகை, அதாவது சுட்டெழுத்துக்கள் சம்மந்தமாக இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். 4 ஆப்ஷனில் எது பொருந்தாதது கெஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, சுட்டு திரிபுனா என்ன, அண்மை சுட்டுனா என்ன, செய்மை சுட்டுனா என்ன அப்படின்ட்டு. அப்போ புறச்சுட்டுனா என்னது, அந்த சொல் வெளியே போனாலும் பொருள் தரும், அதான் புறச்சுட்டு. அப்போ இச்சடியை பிரித்தா இ ப்ளஸ் செடின்னு வரும், ஈயை தூக்கிட்டாலும் செடின்னு ஒரு அர்த்தம் வரும், இது கரெக்டு தான். அவ்விடம், ஆ கூட்டல் இடம் அப்படின்னு வரும், ஆவை தூக்கிட்டாலும் இடம் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும், அதனால் இது புறச்சுட்டு கரெக்டு தான். அயலான் அப்படிங்கும்போது ஆவை தூக்கிட்டா யலான் அப்படின்னு ஒரு பொருளை தராது, உள்ளேயே இருந்து அந்த சுட்டெழுத்துக்கள் இருந்தால் தான் என்ன சொல்லுவோம், அகச்சுட்டு அப்படிம்போம், அதுவும் சரிதான். அம்மனிதன் அப்படிங்கிறது அந்த மனிதன் அப்படின்னு வந்தால் தான் அது சுட்டு திரிவு. அப்போ இங்கே சுட்டு திரிவுன்னு கொடுத்தனால இதுதான் தப்பு. ஓகேங்களா? அம்மனிதன் அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலாக புறச்சுட்டு தான். சரி, ஓகே. இதை சார்ந்த இன்னொரு கொஸ்டின், 4 சொற்களில் புறச்சுட்டு அல்லாத சொல் எது? புறச்சுட்டு அல்லாத சொல் புறச்சுட்டுன்னு வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும், பிரிக்க பழகிக்கணும் டக்குன்னு. ஊ ப்ளஸ் பக்கம் உப்பக்கம், பக்கம் வந்து பொருள் தருது, ஓகே. ஆ ப்ளஸ் குதிரை அக்குதிரை, குதிரை வரும். இ ப்ளஸ் நூல், நூல் வரும். ஆ ப்ளஸ் வண்ணுங்கிறது வராது. உடனே வந்து இது என்ன சொல்லுவோம், அகச்சுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இது புறச்சுட்டு அல்லாத சொல் அப்படின்ட்டு ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? புறச்சுட்டுன்னு வந்தாவே அந்த சொற்களை பிரிக்க தெரிஞ்சிருக்கணும், பிரித்தா பொருள் வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அந்த சுற்றெழுத்துக்களை தவிர மீதி சொற்கள். அப்போ புறச்சுட்டுனா ஒரு சொல்லின் புறத்தை, புறம்னா வெளியே, வெளியே நின்று சுற்றுப்பொருளை தருவது புறச்சுட்டாகும், அவ்வளோதான். அப்பையன் இவ்வீடு உப்பக்கங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த 3 எழுத்து தான் வரணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், புறச்சுட்டு சொற்கள் உருவாகும் போது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள சுட்டெழுத்துடன் வருமொழி அதனுடைய வல்லெழுத்து எவ்வாறு புணரும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா மறுபடியும் சொல்கிறேன். புறச்சுட்டு சொற்கள் உருவாகும் போது, ஓகே, நிலைமொழியின் ஈற்றில் உள்ள சுட்டெழுத்துடன், அப்போ நிலைமொழி ஈற்றில் வந்து இந்த 3 சுற்றெழுத்து இருக்குது, ஆ இ உ அப்படிங்கிறது, அதோட ப்ளஸ் வருமொழியோட எழுத்து எந்த எழுத்தாக இருக்குங்கிறாங்க, வல்லெழுத்து. வல்லெழுத்துனா என்னது, வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதான் கச்சட்ட தப்பற அப்படின்னு அழுத்தி கூட சொல்லுவாங்க, கசட தப்பற அப்படிங்கிறது. அப்போ அந்த 6 எழுத்துக்கள் வந்தால் எவ்வாறு புணரும் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வருமொழியில் வந்து கசட தவிர அந்த எழுத்து வந்தாவே என்ன வரும், அதற்கு இணையான வல்லெழுத்து தான் மிகும். ஓகேங்களா? வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான். அதை எக்ஸாம்பிளோடு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இ ப்ளஸ் செடி அப்படின்னு இருக்கா, இ ப்ளஸ் செடின்னு என்னது, இச்செடி. இங்கே எழுதுகிறேன், இ ப்ளஸ் செடி. அவங்க என்ன சொல்கிறாங்க, நிலைமொழி ஈற்றில் என்ன சொல்கிறாங்க, இந்த சுட்டெழுத்துக்கள் வரணும் அப்படிங்கிறாங்க. சுட்டெழுத்து 3ல் 1 வந்துருச்சு, ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வருமொழியோட எழுத்து என்ன சொல்கிறாங்க, வல்லெழுத்து கசரதபர அந்த வல்லெழுத்து வந்ததுன்னா ஓகே, இது சாவரிசை, இதுவும் வந்துருச்சு. இப்போ என்னவா புணரும் அப்படிங்கும்போது நம்ம இப்போ என்ன சேர்த்து எழுதுவோம், இ ப்ளஸ் செடி இச்செடி அப்படின்னு எழுதுவோம், கரெக்டுங்களா? ஆக்சுவலாக இது உயிரெழுத்து கிடையாது, வல்லெழுத்து. அப்போ வல்லெழுத்து வரும்போது எப்படி புணரும் அப்படின்னா அதற்கு இனமான வல்லெழுத்து தான் வரும் அப்படிங்கிறது. இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா? இங்கேயே பாருங்கள், அக்கொடி, ஆ ப்ளஸ் கொடி, ஆ வந்து சுட்டெழுத்து, கொடி அப்படிங்கிற எழுத்து என்னது, கசரதபர அப்படிங்கிற வல்லெழுத்து. இப்படி வரும்போது என்னவா புணரும், அதற்குண்டான இக்கு தான் வரும், அக்கொடின்னா நம்ம எழுதுவோம். அப்போ என்ன வரும், வல்லெழுத்து தான் மிகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா? அதாவது வல்லினம் மிகும் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இதை தான் வந்து பிக்சராக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்ட்டு. புறச்சுட்டு சொற்கள் புணரும்போது நிலைமொழியின் ஈட்டில் உள்ள சுற்றெழுத்துக்கு ஆயுஓ பின்வரும் வருமொழியின் முதல் எழுத்து வல்லினமாக கசதப அவ்வெழுத்து, அதாவது இரட்டித்து புணரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இரட்டித்து புணர்னா என்னது, அதாவது இங்கே கோ அப்படிங்கிறது இக்கு ப்ளஸ் ஓ தானே கோ, அங்கேயும் ஒரு இக்கு வருது, அதுக்கு முன்னாடி ஒரு இக்கு வரும், அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னொன்று இருக்குது, அது அடுத்த கொஸ்டினில் நான் சொல்கிறேன். இப்போ இதே இடத்துல புறச்சுட்டு சொற்களை பிரித்து புணர்க்கும் போது, ஓகே, வருமொழி உயிரெழுத்தாக இருந்தால் அங்கே என்னவா புணரும், எடுத்துக்காட்டோடு சொல்லியிருக்காங்க. இ ப்ளஸ் ஊர், இவ்வூர்.
ஆக்சுவலாக வந்து நம்ம புணர்ச்சி இதில் வந்து ஐ வழி எவ்வும் அப்படின்ற ஒரு உடம்புடுமை இருக்குது. ஏனைய உயிர்மை வந்தால் வவ்வும் அப்படிங்கிற வகர உடம்புடுமை தோன்றும் அப்படின்ட்டு நாம் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல எப்படி பிரியுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். சவுண்டு தான் வருது, அப்போ எகர உடம்புடுமை தானே வரணும் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல ப்ளஸ் ஊர் அப்படிங்கிறது இவ்வூராக மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால் வந்து வகர உடம்புடுமை வரும் அப்படிங்கிறத கணக்கு இங்கே. ஓகேங்களா? அப்போ உடம்படுமை தோன்றும். அது இல்லாமல் என்ன ஆகுனா இரட்டிக்கும். இவ்வுங்கிறது ரெண்டாக இரட்டிக்கும். அதை நான் வந்து பாருங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ளஸ் ஊரா எக்ஸாம்பிள் அதானே கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னாங்க? சுட்டெழுத்து வந்துருச்சு. எழுத்து என்னது? உயிர் எழுத்து, அதுவும் வந்துருச்சு அதானே. இப்போ என்னவா புணரும் அப்படின்னு தானே கேட்டாங்க கேள்வி. அப்போ ஈயோட ஊரை சேர்த்தனோம்னா நம்ம என்ன எழுதுவோம்? இவ்வூர் அப்படின்னு நம்ம இது ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம எழுதிடுறோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இப்படி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ளஸ் இவ்வு சேர்த்திக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு இவ்வு ப்ளஸ் ஊ தானே. ஊ இதை தானே ஊவை வந்து என்னவா பிரிப்போம்? இவ்வு ப்ளஸ் ஊவாக தானே பிரிப்போம். இதை தான் சேர்த்தனா ஊன்னு வரும். அப்போ இவ் ஊ இவ்வூர் அப்படின்னு பிரியும். இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஊராக மாறுது, இவ்வு ப்ளஸ் ஊராக மாறுது. அப்புறம் இவ்வு ப்ளஸ் ஊ அப்படிங்கிற சேர்ந்தால் ஊவாக மாறி இவ்வூராக மாறும். அப்போ என்ன கணக்கு வருதுன்னா சுட்டெழுத்தின் முன் உயிர் வரின் வகர உடம்புடுமை தோன்றும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது அந்த எக்ஸாம்பிளை பொறுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஒரு 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க, அதாவது கூற்று மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி தவறு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். அகச்சுட்டில் சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. அது கரெக்டு தான். அகச்சுட்டில் பொருள் நீக்கினா தராது, புறச்சுட்டில் பொருள் தரும். அப்போ ரெண்டுமே சரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி, வாக்கியம் 1, 2 சரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், தேர்விற்கு படித்தாயா அப்படிங்கிற கேள்விக்கு நான் குறிப்புகள் எடுத்தேன் என்று விடையளிப்பது எந்த வகை விடை? தேர்வுக்கு படிச்சியா அப்படிங்கிறதுக்கு நான் குறிப்புகள் எடுத்தேன். நாம் ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு உண்டான பதில் சொல்லாமல் அதற்கு இனமான வேற ஒரு பதிலை சொல்லும்போது அது என்ன விடைன்னு சொல்லுவோம்? இனமொழி விடை, இனமான மொழி விடை அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் ஒரு 4 ஆப்ஷனில் உற்றது உரைத்தல் விடைக்கு சரியான சான்று எது? விளையாடுகிறாயா? தம்பி விளையாடுவான். விளையாடுகிறாயானா நான் ஓடுவேன். ஏன் விளையாடவில்லை? கால் வலிக்கிறது. ஏன் விளையாடவில்லை? உடம்பு வலிக்கும். உற்றது உரைத்தல்னா என்ன? ஆல்ரெடி நடந்தது, நிகழ்ந்ததை சொல்கிறத தான் உற்றது உரைத்தல் அப்படிம்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ இதில் வந்து கால் வலிக்கிறது மட்டும்தான் வந்து ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஏன் விளையாடலைன்னா கால் வலிக்குது அப்படின்னா ஆல்ரெடி நடந்தது. அப்போ ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இதேமாரி இதில் இந்த 4 ஆப்ஷனில் உருவது கூறல் விடை அமையாத தொடர் கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா பார்க்கணும். உருவது கூறல் விடை அமையாத தொடர். ஏன் தூங்கலை? கண் எரியும். ஏன் தூங்கலை? கண் எரியுனா இனிமேல் எரியும், அதனால் தூங்கலை அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. அதாவது இனிமேல் நடக்கப் போவதை சொல்கிறத தான் என்ன சொல்லுவாங்க? உருவது கூறல். ஏன் கடைக்கு செல்லலை? மழை வரும், அதனால தான் நான் கடைக்கு செல்லலை அப்படின்ட்டு இனி நடக்க போகிறது சொல்கிறாங்க. இதுவும் உருவது கூறல் தான். ஏன் ஓடலை அப்படின்னா மூச்சு வாங்கும், அதனால தான் ஓடலை. இனிமேல் நடக்கிறத சொல்கிறாங்க. அப்போ இதுவும் உருவது கூறல் தான். ஏன் எழுதலை? கை வலிக்கிறதுனா ஆல்ரெடி கை வலிச்சிட்ருக்கு. அப்போ இதை என்ன சொல்லுவோம்? உற்றது உரைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது, கடைக்கு போகிறாயா என்ற வினவியவருக்கு கல்லூரிக்கு போகிறேன் என விடையளிப்பது எவ்வகை விடை நுட்பத்தை சார்ந்தது?
ஆக்சுவலாக நம்ம விடைப்பகுதி விடைப்பகுதியில் பார்த்திங்கன்னா 8 விடை இருக்கும். 8 விடையும் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ பதிவு பார்த்துட்டோம். ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் வந்து இந்த விடை சம்பந்தமாக இருக்கிற அவுட் சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்தது தான். தெரிஞ்சுக்கோங்க என்ன இதுன்ட்டு. ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணுங்கள், இந்த நாளில் எது வரும்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். இப்போ கடைக்கு போகிறையா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இது நம்ம தகவல் பிரகாரம் நம்ம என்ன சொல்லுவோம், இனமொழி விடைன்னு சொல்லுவோம். நாம் ஒன்று கேட்குறோம், அதுக்கு வந்து இனமாக இன்னொரு பதிலை சொல்கிறான் அப்படிங்கும்போது நம்ம இனமொழி விடைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆப்ஷனில் இனமொழி விடை இருக்கா, இல்லை. அப்போ என்ன வரும், இந்த ஏவல் விடை வராது, உற்றது உரைத்தல் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை தூக்கிடலாம். மீதி 2 தான் இருக்குது. இந்த 2ல் ஏதோ ஒன்று வருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சொல் தொகுத்து இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விடை என்ன சொல்லுவாங்கன்னா, சொல் தொகுத்து இருத்தல். இனமொழி விடையாட்ட ஒரு பதில் வருது, ஒரு விடை வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சொல் தொகுத்து இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? இந்த சொல்லாது இருத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொரு கொஸ்டினை பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை, அதாவது கூற்று அடிப்படையில் ஒரு கொஸ்டின். ஒரு பொருளை அல்லது செயலை பற்றி ஒருவர் வினவாமலே அவசியத்தின் பொருட்டு கூறும் கூற்றுக்களை சொல்லாது இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பணிக்கு நிதி திரட்டுகிறோம், நன்கொடை தாருங்கள் என்பது சொல் தொகுத்து இருத்தல் வகைக்கு சான்று அப்படிங்கிறாங்க. கூற்று கரெக்டாக தப்பா கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இதனுடைய ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன். கூற்று வந்து 1 சரி 2 தவறு அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த சொல் தொகுத்து இருத்தல் சொல்லாது இருத்தல் இதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டு இந்த கொஸ்டினுக்கு நான் வரேன். அதாவது ஒரு கொஸ்டினை கேட்குறோம், அதற்கு இனமான இன்னொரு பதிலை சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேள்வி கேட்குறோம், கடைக்கு போகிறையா அப்படின்னா வேறு அதுக்கு இனமான இன்னொரு பதிலை சொல்கிறாங்கன்னு வைங்க. அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக இனமொழி விடைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு வாக்கியம் வருது அப்படின்னா அதை என்னன்னு சொல்லணும், சொல் தொகுத்து இருத்தல் அது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சொல் தொகுத்து இருத்தல், ஏதாவது இனமொழி விடைக்கு உண்டான நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சொல்லாது இருத்தல்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னா கேள்வியிலேயே விட இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு திருப்பணிக்கு நன்கொடை வாங்க வந்திருக்கிறோம், உங்களால் முடிஞ்ச உதவி தாருங்க அப்படின்ட்டு கேள்வியிலேயே விடையும் சொல்லியிருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லாமலே இருத்தல், அதை தான் சொல்லாது இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விளக்கத்தோடு பாருங்கள். இப்போ இதை நான் ஆன்சர் இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பொருளை அல்லது செயலை பற்றி ஒருவர் வினாவாமலே அவசியத்தின் பொருட்டு கூறும் கூற்றுகள், அதான் சொல்கிறாங்களே கேள்வியிலேயே நம்ம கேள்வி கேட்காமையே பதில் சொல்கிறது தான் என்னது சொல்லாது இருத்தல் அப்படின்ட்டு. நாம் ஒன்று கேள்வி கேட்குறோம், அதுக்கு வேறு பதில் சொன்னால் தான் சொல் தொகுத்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும். திருப்பணிக்கு நிதி திரட்டிக்கிறோம். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நாம் என்ன பண்ணுவோம், நன்கொடை தருவோம். அவங்களே என்ன சொல்கிறாங்க, நன்கொடை தாருங்கன்னு அங்கேயே பதிலே சொல்லிட்டாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லாது இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சொல் தொகுத்து இருத்தல் அப்படின்னு சொன்னதுனால இது என்னது தப்பு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும், கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். பாருங்கள், சொல் தொகுத்து இருத்தல் அப்படிங்கிறது இம்ப்ளிசிட்டி ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொல்ல வேண்டிய எதிர்மறை சொல்லை, அதாவது வர்றேன், வரமாட்டேன், உண்டு, இல்லை அப்படிங்கிறத வாயால் சொல்லாமல் விடுத்து தான் செய்யப்போகும் வேறொரு செயலை கூறுவதன் மூலம் பதிலை உணர்த்துவது என்ன சொல்கிறாங்கன்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நன்னூலார் என்ன சொல்கிறாங்கன்னா சொல் தொகுத்து இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு எக்ஸாம்பிளை பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்று மதியம் பிரியாணி சமைக்கிறாயா அப்படின்னா தக்காளி சாதம் செய்கிறேன் அப்படின்னா பிரியாணி நான் சமைக்கலை அப்படிங்கிற பதிலை சொல்லாமல் தக்காளி சாதம் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அதுக்கு உண்டான பதிலை வந்து இனமாக சொல்லிடுறாங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, சொல் தொகுத்து இருத்தல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதை தொகுத்து சொல்கிறது, அவ்வளோதான். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாளை விடுமுறை எடுக்க போகிறையா அப்படின்னு கேட்குறதுக்கு நாளை முக்கிய வேலைகளை முடிக்க அலுவலகம் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறாங்க. நான் போகிறேன் போகல அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு வேறு ஒரு பதிலை சொல்கிறாங்க. இதுதான் சொல் தொகுத்து இருத்தல். புரியுதுங்களா? விடுமுறை எடுக்க மாட்டேன் என்ற சொல்லை கூறாமல் அலுவலகம் வருவேன் என்று மாற்றுச் செயலால் விடையளிப்பு தான் தொகுத்து சொல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, தொகுத்து அப்படின்ட்டு. சரி, ஓகே. சொல்லாது இருத்தல் அப்படிங்கிறத வந்து ஸ்பான்டனஸ் ப்ரோக்ளமினேஷன் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது,
ஒரு வினா எழுவதற்கு முன்பே, ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு முன்னாடியே சூழலின் அவசியத்தை உணர்ந்து அந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக அல்லது பொதுநல நோக்கிற்காக மனிதனே முன் வந்து அதை சொல்கிற அறிவிப்பை வந்து சொல்கிறத தான் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லாது இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பாருங்கள், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்குகிறோம், உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அதுக்கு உண்டான ரீசனையும் அந்த பதிலாக சொல்லிட்டாங்க, வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு பதிலே சொல்லிடுறாங்க. இதை தான் வந்து சொல்லாது இருத்தல். வேலை முடிஞ்சுதுங்களா? இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நாளை மின்சார பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கரண்ட் இருக்காது, மின் விநியோகம் இருக்காது அப்படிங்கிறாங்க. பொதுமக்கள் நாளைக்கு கரண்ட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களே பதிலை சொல்லிட்டாங்க. இதை தான் வந்து சொல்லாமையே சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சொல்லாது இருத்தல் அப்படின்ட்டு. வேணா இது வந்து இந்த விடை வகையாக நன்னூலார் வந்து சொன்னதுனால தான் இந்த 2 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் வாக்கியங்களில் இலக்கணப்படி சரியாக அமைந்ததை தேர்வு செய்க. இலக்கணப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருமைப்பன்மை அடிப்படையில் ஒரு கொஸ்டின். ஓகே, ஒருமைப்பன்மை அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம். ஒருமைக்கே உண்டான சொற்கள் எது, பன்மைக்கே உண்டான சொற்கள் எதுன்னு நான் அந்த வீடியோ பதிலேயே சொல்லியிருப்பேன். அதை பார்த்துருந்தா இந்த ஆப்ஷனுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்போ எல்லா அப்படின்னாவே என்ன வரணும்? எல்லானாவே பன்மைக்கே உண்டான சொற்கள். கரெக்டாக? அப்போ எல்லா மாணவர்கள்னு வரணும். இங்கே மாணவனும் கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. எந்த அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எதுக்கு உண்டானது? ஒருமைக்கே உண்டான சொல், அப்படி தானே? அப்போ எந்த மாணவனும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அப்போ எந்த மாணவனும் தேர்ச்சி பெறவில்லை அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ் கரெக்டு. ஓகே, இங்கே பாருங்கள், எந்த மனிதர்களும் அப்படிங்கிறது பன்மையை சொல்லிட்டாங்க, அப்போ தப்பு. எந்தங்கிறது ஒருமைக்கே உண்டானது. எல்லா புத்தகமும் அப்படிங்கிறது ஓகே தான், புத்தகங்களும் அப்படின்னு வரணும் ஒன்று. இன்னொன்று வந்து மேஜையில் எல்லா அப்படின்னாவே பன்மை தானே, உள்ளன அப்படின்னு தானே வரணும். இங்கே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், மீதி எல்லாமே தப்பு. ஓகேங்களா? இது இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இதையும் பார்க்கணும், எழுவாயையும் பார்க்கணும், கடைசியாக பயனிலையும் பார்க்கணும், முடிகிற சொற்களையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுவும் வந்து ஒரு ஒருமைப்பன்மை அடிப்படையில் தான். வாக்கியத்தில் பிழை உள்ளதா என்பதை கண்டறிக அப்படிங்கிறாங்க. எல்லா செயலும் நன்றாக முடிந்தது அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. இதில் பிழை இருக்கா இல்லையா, ஏன், என்ன, எந்த ஆப்ஷன் சரியாக வரும்? ஓகே, முதல்ல எல்லா அப்படின்னு வந்தாவே பன்மைக்கே உண்டானது. கரெக்டுங்களா? அப்போ எல்லா அப்படிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரணும்? பன்மையாக இருக்கணும். அப்போ செயலும் அப்படின்னு இருக்குது, செயல்களும் அப்படின்னு வரணும். கரெக்டுங்களா? அதாவது செயல்களும் அப்படின்னு வரணும். அப்போ அதனால் வந்து பிழை இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தப்பு. பிழை உண்டு அப்படிங்கிற இந்த 2ல் தான் வரணும். சரி, ஓகே, இங்கே எல்லான்னு வாக்கியமாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா செயல்களும் அப்படிங்கிற பன்மை, முடிந்தன அப்படிங்கிற நாளை முடிகிறதுனால இதுதான் வந்து கரெக்டு. எந்த அப்படிங்கிறது அது வரக்கூடாது. எந்தனா ஒருமைக்கே உண்டானது. அப்போ எந்த செயலும் அப்படின்னு தான் வரணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்தது, இது வந்து ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்குறேன். எல்லா அப்படிங்கிறதே பன்மைக்கு உண்டானது, எந்த அப்படிங்கிறது ஒருமைக்கே உண்டானது. அப்போ எல்லான்னு வந்தால் பன்மை சொற்கள் தான் வரணும், எந்த அப்படின்னு வந்தால் ஒருமை சொற்கள் தான் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? பிடிஎஃப் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அவன் ஒரு சிறந்த ஓவியன் இத்தொடரை எதிர்மறையாக மாற்றினால் இந்த 4 ஆப்ஷனில் எது சரி? ஒருமை பன்மை பொறுத்த வரைக்கும் இந்த தூவில் முடியும், 4 முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். எதிர்மறை சொற்கள்ன்ட்டு நம்ம ஒரு பாக்ஸ் ஐட்டம் பார்த்துருப்போம்ல, அதில் இது எது சரி? இதை சார்ந்து தான் கொஸ்டின் மேக்ஸிமம் ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த டாபிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எது சரியாக வரும். சிம்பிள். அவன் அப்படின்னு வந்தாவே அல்லன், அவ்வளோதான். இன்னில் முடிஞ்சால் இன்னில் முடியும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அவன் அல்லன், அவ்வளோதான். அவன் சிறந்த ஓவியன் அல்லன் அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான். அவள் வந்தால் அல்லல் அப்படின்னு வரணும். இது வந்து அவை அப்படின்னு வந்தால் அல்ல அப்படின்னு வரணும். இது அல்லை என்ன வரும்? நீ அல்லை அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? அதாவது நீ இல்லை அப்படிங்கிறதுக்கு நீ அல்லை அப்படிங்கிற மாதிரி வரும்.
சரி, ஓகே. இப்போ அவை பறவைகள் அல்ல அப்படின்னு ஒரு தொடரை கொடுத்துட்டு அல்ல அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெண் பாலோட பன்மையா, ஒன்றன் பாலா, ஆண் பாலோட பன்மையா, ஆண் பாலோட பன்மையா, அப்புறம் என்ன பலவின் பாலா அப்படின்ட்டு. அல்ல அப்படின்னாவே இதில் என்ன வரும்? படற்கை தான் வரும். ஆக்சுவலாக பலவின் பால் வரும். கரெக்டுங்களா? அதுங்கிறது ஒன்றன் பால், அவை அப்படிங்கிறது அல்ல அப்படிங்கிறது பலவின் பால் அப்படின்ட்டு வரும். சரிங்களா? சாரி, அன்று அப்படிங்கிறது ஒன்றன் பால், அல்ல அப்படிங்கிறது பலவின் பால். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் கவிஞன் அல்லேன், நான் வந்தால் அல்லேன் வரும். எதில் வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அல்லேன் என்பது எந்த இடத்தை சாரும்? தன்மை, முன்னிலை, படற்கை அப்படிங்கிற 3 இடத்துல எந்த இடத்தை சாரும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படிங்கிறது தன்மை தான். அப்போ இந்த ரெண்டையும் தூக்கிடலாம். இதில் ஒருமையாக பன்மையான்னு சொல்லணும், அவ்வளோதான். நான் அல்லேன் அப்படிங்கிறது என்ன? நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்படிங்கும்போது ஒருமை தான் வரும். ஓகேங்களா? நாம் அல்லோம் அப்படின்னு இம்மு வந்தால் தான் அது என்ன சொல்லுவோம்? பன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே. இப்போ அது ஒரு மரமன்று, சொல்லப்போனால் அஃது ஒரு மரமன்று. இந்த தொடரில் அன்று பயன்படுத்தப்பட்டுள்ள காரணம் என்ன? இந்த அன்று அப்படிங்கிறது எதனால் பயன்படுத்துகிறோம்? அது ஒரு மரமன்று அப்படின்னா அது ஒரு மரம் அப்படின்னாவே அது அக்ரிணை சார்ந்தது. கரெக்டுங்களா? அப்போ இந்த ஆப்ஷனை தூக்கிடலாம். அக்ரிணையில் ஒருமையா பன்மையா? ஒருமைக்கே உண்டான சொல் அன்று, பன்மைக்கே உண்டான சொல் அல்ல. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ அக்ரிணையில் ஒருமை என்பதால் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த பாக்ஸ் ஐட்டை வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு கொஸ்டினை பார்த்துட்டு அந்த பாக்ஸ் ஐட்டத்துக்கு போயிடலாம். சரி, ஓகே. நீவீர் எவருக்கும் அடிமை அல்லீர். இதில் அல்லீர் என்பது எதை குறிக்கும்? இப்போ பார்த்த மாதிரியே தான். இப்போ நீவீர் எவருக்கும் அடிமை அல்லீர் அப்படிங்கும்போது நீவீர் அப்படின்னா முன்னாடி இருக்கிறவங்கள, அப்போ முன்னாடி இருக்கும்போது முன்னிலை அப்படின்னு வரும். அடிமை அல்லீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லீர் அப்படின்னா பன்மையை சார்ந்தது. கரெக்டு தானே? அல்லை அப்படின்னா தான் ஒருமை. அல்லீர் அப்படிங்கும்போது அது என்னவாகும்? பன்மை ஆகிடும். அப்போ முன்னிலையில் பன்மைக்கே உண்டான சொற்கள் தான் அல்லீர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. அப்போ இந்த பாக்ஸ் ஐட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நான் வந்தால் அல்லேன், நாம் வந்தால் அல்லோம், நீ வந்தால் அல்லை, நீவீர் வந்தால் அல்லீர், அவன் வந்தால் அல்லன், அவள் வந்தால் அல்லல், அவர் வந்தால் அல்லர், அஃது வந்தா அன்று, அவை வந்தால் அல்ல அப்படிங்கிறதும். ஓகேங்களா? அதேமாரி தன்மையில் ஒருமையா, தன்மையில் பன்மையா, முன்னிலையில் ஒருமையா, முன்னிலையில் பன்மையா, படற்கையில் ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலர்பாலா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுருந்ததுன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது உண்டு மகிழ்ந்தனர் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் உண்டு என்பது எவ்வகை வினையச்சம்? வினையச்சம் அப்படிங்கிறது தெரியுது, எந்த வகையான வினையச்சம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உண்டு மகிழ்ந்தனர் அப்படிங்கும்போது எப்போ ஆல்ரெடி சாப்பிட்டு மகிழ்ந்துட்டாங்க அப்படிங்கும்போது இறந்த காலத்தை காட்டுது. கரெக்டுங்களா? அப்போ காலத்தை காட்டினா அதை என்ன நம்ம சொல்லுவோம்? தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? பெயரச்சம் வராது, முற்றுப்பெறா வினை அப்படின்னு வராது. இந்த குறிப்பு வினையச்சமா தெரிநிலை வினையச்சமானு நமக்கு தெரியணும். அவ்வளோதான். பெயரச்சத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் வினையச்சமோ. இங்கே வினையச்சத்தில் முடிகிறதுனால தெளிவாக இருக்கிறதுனால இது தெரிநிலை வினையச்சம். அவ்வளோதான். குறிப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அது குறிப்பு வினையச்சம். வேலை முடிஞ்சுது. ஓகே. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். வராமல் போனான். இதில் உள்ள வராமல் என்பது எவ்வகையை சார்ந்தது? இப்போ 2 வினையச்சம் தான் பார்த்தோம். இன்னொரு வினையச்சம் ஒன்று இருக்குல்ல, எதிர்மறை வினையச்சன்ட்டு. அதாவது வந்து போனால் வராமல் போனான், அவ்வளோதான்.
உடன்பாடு எதிர்மறை வினையச்சத்தோடு முடியுது. வராமல் போனோம்னா என்னது? எதிர்மறை வினையச்சம். அவ்வளோதான். ஓகேங்களா? 25வது கொஸ்டின். இது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மெல்ல வந்தான். இதில் வந்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். கரெக்டு தானே? அப்போ மெல்ல அப்படிங்கிறது எந்த வகையை சார்ந்தது? எதிர்மறைங்கிறது வேறு, குறிப்புங்கிறது வேறு. குறிப்புங்கிறது வந்து நல்லவன், கெட்டவன், நெட்டையன், குட்டையன், கருப்பன், சிவப்பன், ஸ்பீடாக வர்றது, மெல்ல வருது அப்படின்ட்டு வித்தியாசம் இருக்கிறதா குறிப்பாக சொல்கிறது தான். அப்போ இது என்னன்னு நம்ம சொல்லுவோம்? குறிப்பு வினையச்சம் அப்படிம்போம். அடுத்தது இதை தான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ஆல்ரெடி வந்து நடத்தியாச்சு. வினையச்சத்தின் வகைகள் அதில் இந்த தெருநிலை வினைச்சல் அதில் இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். தெருநிலை வினையச்சங்கிறது காலம் மற்றும் செயல் ரெண்டுமே வந்து வெளிப்படையாக இருக்கும். படித்து வந்தான் அப்படிங்கிறது படிக்கிறது ஒரு செயல். படித்து வந்தான் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தான் அப்படிங்கும்போது இறந்த காலத்தை மொத்தத்தில் காலத்தையும் செயலையும் காட்டும். அதாவது தெளிவாக காட்டும். அதுதான் தெரிநிலை வினையச்சம். வினையச்சங்கும் போது அந்த வினையச்ச சொல் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். குறிப்பு வினையச்சம் அப்படிங்கிறது காலத்தெல்லாம் காட்டாது, பண்பை மட்டும் காட்டும். நல்லவனா, கெட்டவனா, ஸ்பீடாக வரானா, மெதுவாக வரானா அப்படின்ட்டு அந்த பண்பை மட்டும் காட்டும். அப்படிங்கும்போது அது குறிப்பு வினையச்சம். அவ்வளோதான். எதிர்மறை வினையச்சம் அப்படிங்கிறது ஒரு செயல் நடக்கலை அப்படிங்கிறது. அதாவது வந்து போனான்னா வராமல் போனான், பாடிட்டு போனான்னா பாடாமல் போனான் அப்படின்ட்டு நடக்காதது எதிர்மறையாக சொல்கிறத தான் என்ன சொல்லுவாங்க? எதிர்மறை வினையச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் வந்து அதனுடைய விகுதி எழுத்து ஆல், அமல் அப்படின்ட்டு முடியும். இது வேணால் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க எதிர்மறை வினையச்சத்துக்கு. இதை தான் வந்து சொல்கிறாங்க. என்னது குயிக் டிப் அப்படிங்கிற சுருக்கமான தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்கிறாங்க? ஒரு சொல்ல பார்த்தாவே அதன் பின்னால் ஒரு வினைமுற்றை சேர்த்து பாருங்கள், அர்த்தம் முழுமையடையும். அதுதான் வினையச்சம் அப்படிங்கிறாங்க. இப்போ படித்து அப்படின்னு வந்தால் படித்து முடிப்பான் அப்படின்ட்டு தான் வரும், இல்லை படித்து வருகிறான் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். படித்த அப்படிங்கும்போது பெயரெச்சம் ஆகிடும். படித்த மாணவன் அப்படிங்கிற பெயர் சொல்லோடு தான் முடியும், இல்லை நான் படித்த புத்தகம் அப்படிங்கிற பெயர் சொல்லோடு தான் முடியும். அப்போ இதுதான் வந்து பெயரெச்சம் வினையச்சம் அப்படிங்கிறது. அதில் தெரிநிலை பெயரெச்சம் குறிப்பு வினையச்சங்கிறது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நானே கேட்குறேன், உண்டு அப்படிங்கிறதுக்கும் உண்ண அப்படிங்கிறது இந்த ரெண்டு இதில் எது வினையச்சம்? சும்மா ஏ வந்து உண்டுன்னு வச்சுக்கோங்க, பி வந்து உண்ணன்னு வச்சுக்கோங்க, எது ஆன்சர் வரும் நீங்களே சொல்லுங்கள். ஏ தான். அதாவது உண்டு அப்படிங்கிறது தான் வினையச்சம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்தது வேர்ச்சொல் அடிப்படையில் ஒரு கொஸ்டின். பின்வருவனவற்றுள் அகல் என்ற வேர்ச்சொல்லின் சரியான வினையச்ச வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வினையச்சத்துக்கே உண்டான எழுத்துக்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உ, இ அப்படிங்கிறது. கரெக்டு தானே? அப்போ அகல் அப்படிங்கிற வினையச்சம் என்ன வரும்? அகழ்ந்து. அப்போ அகழ்ந்த என்ன வரும்? பெயரெச்சம். அகழ்ந்தான் என்ன வரும்? வினைமுற்று. அகழ்க அப்படிங்கிறது என்ன வரும்? கா வரதுனால வியங்கோல் வினைமுற்று. கரெக்டுங்களா? ஓகே. சென்றனர் அப்படிங்கிறோட வினைமுற்றுன்னு சொல்லிட்டாங்க. பால், எண், இடம் இந்த 3 வரிசையாக இருக்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? சென்றனர். அப்போ அந்த வார்த்தையை வச்சு நம்ம சொல்லணும். நான் சென்றனன் வராது, தன்மையில் வராது. நீ சென்றனர் வராது, முன்னிலையில் வராது. அந்த மாதிரி பார்க்கணும். அப்போ படற்கையில் வரும். அவர்கள் சென்றனர் அப்படின்ட்டு வரும். கரெக்டுங்களா? அப்போ படற்கையில் என்ன வரும்? பலர்பால். அப்போ இதை தூக்கிடலாமா? ஓகே. பலர்பால். அதுக்கப்புறம் என்ன வருது? எண் கேட்டிருக்காங்க. என்னன்னா என்னது? ஒருமை பன்மை அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க. சென்றனர் அப்படிங்கும்போது என்ன ஒரு ஆக்சுவலாக பன்மை தான். ரெண்டுலேயும் பன்மை இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். அப்போ 3வது ஆப்ஷன் தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. 3வது ஆப்ஷன் படற்கையா முன்னிலையா? படற்கை. நம்ம எப்பயே சொல்லிட்டேன். கரெக்டு தானே? அவர்கள் சென்றனர் அப்படிங்கிறது படற்கை தான் வரும். ஆப்ஷன் பி. ஓகே. 22வது கொஸ்டின். அவர் வேறு நான் வேறு இந்த வாக்கியத்தில் வேறு என்பது எதை குறிக்கும்? வேர்ச்சொல் அடிப்படையில் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருந்தோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா இப்போ டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க.
வேறு உண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது வேறு உண்டு இல்லை இந்த மூணுமே என்னது ஆக்சுவலாக ஒரு வினைமுற்று சொல் தான். அதுவும் வந்து பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்க, குறிப்பு வினைமுற்று. அதாவது நான் வேறு அவன் வேறு அப்படிங்கும்போது குறிப்பாக சொல்கிறது தான். நான் உண்டு அவன் உண்டு, அவர்கள் உண்டு இவர்கள் உண்டு அப்படிங்கும்போது குறிப்பாக சொல்கிறது தான். நான் இல்லை அவன் இல்லை அப்படிங்கும்போது என்னது குறிப்பு வினைமுற்று. வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? உண்டுன்னு வந்தாலும் அதே தான், இல்லைன்னு வந்தாலும் குறிப்பு வினைமுற்று தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ தான் சொல்லி முடித்தேன். சரி, ஓகே. பின்வருவனவற்றில் பொது வினைமுற்று அல்லாதது எது? ஓகே, இப்போ தான் சொன்னதுனால கொஞ்சம் ஈஸியாக புரியலாம். செய்தான் அப்படின்னா இந்த மூணுமே வந்து பொது வினைமுற்று இல்லை குறிப்பு வினைமுற்று அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான். லாஸ்ட் கொஸ்டின், எவன் அப்படிங்கிற இந்த சொல்லு எதை குறிக்கும்? எவன் அப்படிங்கிற சொல்லு எதை குறிக்கும்? இந்த 5 சொற்களுமே பார்த்தீங்கன்னா பொது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ யார் அவர் அப்படின்ட்டு வினா எழுப்புகிற ஒரு வினைமுற்று, எவன் அவன் அப்படிங்கிற வினா எழுப்புகிற ஒரு வினைமுற்று. அப்போ இதுக்கு என்னது வினா வினைமுற்று அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த 5 சொற்களும் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த டாபிக் சம்மந்தமாக அவுட் சோர்ஸில் இருந்த ஒரு பாக்ஸ் ஐட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். வேறு, இல்லை, உண்டு, யார், எவன் சூத்திரங்கள் ஐம்பால் மூவிடத்துக்கும் பொதுவாகிய குறிப்பு வினைமுற்று அப்படின்னு அர்த்தம். இந்த மூணு தான் குறிப்பு வினைமுற்று. மீதி ரெண்டுமே வந்து வினா வினைமுற்று. ஓகேங்களா? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? அதை தான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் கொண்டு வந்திருக்கேன். நான் வேறு நீ வேறு அப்படின்னா அவன் வேறு அவன் வேறுனா குறிப்பாக சொல்கிறாங்க. அதனால் இது குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ரைட். இப்போ இந்த வீடியோ பதிவில் 30 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். 30க்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி வீடியோ பதிவு பார்த்துட்டு லைவ் டெஸ்ட் 1ஐயும் நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க லைக் கொடுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த 5 டாபிக் சம்மந்தமாக யூனிட் 1ல் ஷெட்யூல் 1 அப்படிங்கிற இந்த 10 days ப்ரோக்ராமில் இந்த 5 டாபிக் சம்மந்தமாக ஒரு 100 கொஸ்டின் இந்த புக் சோர்ஸில் இருக்கிறது தான். ஒரு 100 கொஸ்டின் வந்து ஒரு வீடியோ பதிவாக வரும். அதையும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2வது ஷெட்யூலுக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிறிஸ்டோப் அகாடமி நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.